அன்பார்ந்தவர்கள் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ட்ரெண்டிங்கா ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது ஏறுனா ரயிலு, இறங்குனா ஜெயிலு, போட்டா பெயிலு அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் இந்த சொன்ன வீடியோ 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் ரொம்ப ட்ரெண்டிங்கா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ இப்பயும் ட்ரெண்டிங்கா ஓடுது. என்ன ரீசனா ஓடுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஜூன் 13 தனியார் வங்கியில ஏடிஎம்ல அதாவது திண்டுக்கல் கிட்டக்க செம்பட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஏடிஎம் நிரப்ப வந்த பணம் 29 லட்சம் பணத்தை 6 பேர் என்ன இருக்காங்கன்னா கொள்ளையடிச்சிருக்காங்க. அந்த 6 பேர்ல ஒரு ஆள் தான் தவங்கிறது ஒரு பையன். இந்த பையன் இந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணா, ஏறுனா ரயிலு, இறங்குனா ஜெயிலு, போட்டா பெயிலு அப்படின்னு என்ன பண்ணா பேசப்பட்ட அந்த வசனம் பெருசா பேசப்பட்டது. இப்ப அந்த பையன் இப்ப மறுபடியும் மாட்டிக்கிட்டான். போலீஸ்ல அந்த விஷயம் இப்ப நியூஸ்ல நம்ம பெருசா பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வர ஒரு விஷயம், படிக்கின்ற காலத்தில் ஆசிரியர் உங்கள் பிள்ளைகளை அடிக்கின்றார்கள், தண்டிக்கின்றார்கள் என்று பெற்றோர்களை நீங்கள் அவர்களுக்கு சிபாரிசுக்கு வராதீங்க. அந்த பள்ளியில அடித்து தண்டிக்கக்கூடிய சமயத்துல அப்பவே அவனுடைய விஷயங்கள் எல்லாம் ஒரே தெரியா தீர்வு கொடுக்கப்படக்கூடியதா இருக்கு. ஆனால் நீங்க சிபாரிசுக்கு வரக்கூடிய சமயத்துல அவன் என்ன பண்ணுவான், எனக்கு தான் சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கு, என்ன பண்ணிட போறாங்க பெருசா, என்ன 4 அடி அடிப்பாங்களா, இல்ல வேற ஜெயில போடுவாங்களா, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட அவனுடைய மனதுல தைரியம், தேவையில்லாத சிந்தனை, தவறான நோக்கம், இன்னும் நிறைய விஷயங்கள் வரக்கூடியதா இருக்கும். இதனால என்ன விஷயம், என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய சமுதாயத்துல குற்றவாளிகள் அதிகமாகிக்கொண்டே இருப்பாங்க. அப்படி அதிகமாகக்கூடிய சமயத்துல இந்த வீடியோல இருக்கக்கூடிய மாதிரி, அதாவது நம்முடைய சமுதாயத்துல இன்னும் பெரிய பெரிய கிரிமினல்ஸ் மட்டும் இல்லாம குற்றங்கள் அதிகமாகிக்கொண்டே, தவறுகள் அதிகமாகிக்கொண்டே, தண்டனைகள் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வரக்கூடியதா இருக்கும். இதற்கெல்லாம் தீர்வு என்ன தெரியுமா? பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகள் நல்ல முறையில் அழகிய கல்வியை கற்றுக் கொடுங்கள், அவர்களுக்கு அழகிய முறையில் எடுத்துக் கொடுங்கள். உங்களால முடியலையா, ஆசிரியர் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு கொடுப்பதை தடுக்காதீர்கள். அவர்கள் அடித்தாலும் சரிதான் சரி, அவங்க தேவையில்லாம அடிச்சா சொல்லலாம், ஆனா தேவையோடு இருக்கக்கூடிய சமயத்தில் அதை ஆராயாமல் அவர்களுடன் அனுசரித்து, அதாவது ஆசிரியரோடு ஒத்துழைத்து உங்கள் பிள்ளைகளுக்கு அழகிய கல்வியை கற்றுக் கொடுங்க.